வெல்கம் யூவர்ஸ். நம்ம சேனலில் டீப் லேர்னிங்கோட ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 2 யூஸ் கேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு 3வது யூஸ் கேஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபேஸ் காமிச்சா ஓப்பன் ஆகுது. ஸோ அது மாதிரி ஏர்போர்ட்டில் கேமரா பார்த்தாலே ஐடென்டிட்டி டிடெக்ட் ஆகுது. ஏடிஎம்மில் கூட கார்டு இல்லாமல் ஃபேஸ் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மேஜிக் இல்லை. இதுக்கு எல்லாமே டீப் லேர்னிங் ப்ளஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் மாடல்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், வாட் இஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன்? சிம்பிளாக சொன்னால் ஒரு ஹியூமன் ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபேஸ் ரெகக்னிஷன். ஸோ இது வந்து 2 ஸ்டெப்ஸில் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபேஸ் ரெகக்னிஷன். ஃபேஸ் டிடெக்ஷன்னா இமேஜ் இல்லை வீடியோவில் ஃபேஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸில் யார் ஃபேஸோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ டிடெக்ஷன்ன்றது ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ரெகக்னிஷன்னா ஃபேஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக், ஏன் நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு டீப் லேர்னிங் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓல்டு டேஸ்லலாம் கம்ப்யூட்டர் விஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஏன் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா, லைட் சேஞ்சஸ், கேமராவோட ஆங்கிள் சேஞ்சஸ், பியர்ட், ஸ்பெக்ஸ், மாஸ்க் அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம சிரிக்கிறது, சீரியஸாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் ட்ரெடிஷ்னல் அல்கரிதம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணும். ஐஸ், நோஸ், ஃபேஸோட ஷேப், டிஸ்டன்ஸ் எல்லாமே அது வந்து பார்க்கும், கவர் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஹியூமன் மாதிரி லேர்ன் பண்ணும். ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு டீப் லேர்னிங் தான் பெஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் டாபிக், டீப் லேர்னிங் நம்மளோட ஃபேஸை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஃபேஸ்னால் என்ன? நமக்கு ஃபேஸ்னா ஐஸ், நோஸ், ஸ்மைல் இதெல்லாம். பட் கம்ப்யூட்டருக்கு ஃபேஸ்ன்றது நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டீப் லேர்னிங் மாடல் இமேஜை பிக்சல்ஸாக கன்வெர்ட் பண்ணும், பிக்சல்ஸை ஃபீச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஃபீச்சர்ஸை ஃபேஸ் எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஃபேஸ் எம்படிங் அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு யூனிக்காக இருக்கிற ஒரு லாங் நம்பர் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ரமேஷ், சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. ரமேஷ் ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் எம்படிங் இருக்கும், சுரேஷ் ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் எம்படிங் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. சேம் பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் சேம் நம்பர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பர்சன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் பைப்லைன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஸோ கம்ப்ளீட் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃப்ளோவை வந்து நம்ம 6 ஸ்டெப்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆர் வீடியோ கேப்சர். செகண்ட் ஸ்டெப் ஃபேஸ் டிடெக்ஷன் மாடல்ஸ். தேர்ட் ஸ்டெப் ஃபேஸ் அலைன்மெண்ட் டூல்ஸ். ஃபோர்த் ஸ்டெப் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆர் எம்படிங் மாடல்ஸ். ஃபிஃப்த் ஸ்டெப் ஃபேஸ் மேட்சிங் மாடல் டூல்ஸ். சிக்ஸ்த்து ஸ்டெப் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டூல்ஸ், இல்லைன்னா நம்ம ஃபைனல் டெசிஷன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் யூஸிங் ஃபேஸ் ரெகக்னிஷன். ஸோ இப்போ மார்னிங் ஆஃபீஸ் வந்தால் எம்ப்ளாயீஸ் வந்து கேமரா பார்க்குறாரு, அட்டெண்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்சர். இப்போது ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா இருக்குது. எம்ப்ளாயி உள்ளே நடந்து வரும்போது கேமரா இமேஜ் இல்லை வீடியோ ஃப்ரேம் வந்து கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது ரா இமேஜ். இதில் வந்து பேக்ரவுண்ட், சேர், வால் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி. இது வந்து கேமரா அக்சஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ ஃப்ரேம்ஸை ரீட் பண்ணும், இமேஜை ரீசைஸ், கிரே ஸ்கேல் கன்வர்ஷன் இது எல்லாமே பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வெப்கேம், சிசிடிவி கேமரா, அப்புறம் மொபைல் கேமரா. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சிவி தான் ஃபேஸ் ரெகக்னிஷனோட ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன். இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இமேஜில் ஃபேஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன் மாடல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹார் கேஸ்கேட், எம்டிசிஎன்என், யோலோ அண்ட் ரெட்டினா ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் எல்லாமே ஃபேஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பவுண்டிங் பாக்ஸ் ட்ரா பண்ணும், ஃபேஸ் மட்டும் க்ராப் பண்ணும், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒவ்வொரு மாடலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் ஹார் கேஸ்கேட். இது வந்து ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்கரிதம்.
பிஃபோர் டீப் லேர்னிங் வர்றதுக்கு முன்னாடியே இத வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதில 2 விஷயம் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஹார் ஃபீச்சர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்னோட டிஃபரன்ஸ இது வந்து கண்டுபிடிக்கும். ஆ செகண்ட் ஒன் வயோலா ஜோன்ஸ் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இமேஜ வந்து கிரே ஸ்கேலா கன்வெர்ட் பண்ணும். ஹார் ஃபீச்சர்ஸ் கால்குலேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஐ ஏரியா டார்க் அண்ட் சீக் ஏரியா லைட். ஸோ அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அந்த பேட்டர்னில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விண்டோவும் செக் பண்ணும். ஃபேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கேட் கிளாசிஃபையர் அல்காரிதம் யூஸ் பண்ணும். ஸோ இந்த கேஸ்கேட் கிளாசிஃபையர் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து குயிக்காக வந்து நான் ஃபேஸ் ரீஜியன்ஸை ரிஜெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து ப்ராக்ரெசிவாக கன்ஃபார்ம் பண்ணும் ஃபேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து கரெக்டாக இல்லையோ அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒர்த்தான கேண்டிடேட்ஸ் மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆவாங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஓகேங்களா? ஆம், இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளா இருக்கும். பட் அக்யூரசி புவரா இருக்கும். லைட், ஆங்கிள், மாஸ்க் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது லேர்னிங் பர்ப்பஸ்க்கு ஓகே. பட் ரியல் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, MTCNN மல்டி டாஸ்க் கேஸ்கேடட் CNN. ஓகேங்களா? இது வந்து டீப் லேர்னிங் பேஸ்டு ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் மாடல். ரொம்ப பாப்புலரா இருக்கும். இதில வந்து 3 CNN நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 3 ஸ்டேஜஸ்ல ஒர்க் ஆகும். PNet, RNet, ONet. ஓகேங்களா? ஸோ PNetன்றது ப்ரொபோசல் நெட்வொர்க், RNetன்றது ரிஃபைன் நெட்வொர்க், ONet அப்படின்றது அவுட்புட் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் PNet. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் CNN மாடல். இது இமேஜை மல்டிபிள் ஸ்கேல்ஸாக ஸ்கேன் பண்ணும். ஃபேஸ் இருக்க மாரி தெரிஞ்ச ரீஜியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஃபேஸ் கேண்டிடேட் ரீஜியன்ஸை ப்ரப்போஸ் பண்ணும். ரஃப்பா பவுண்டிங் பாக்ஸஸை இது வந்து ட்ரா பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் RNet. ஸோ PNet ப்ரப்போஸ் பண்ணின ஃபேஸ் கேண்டிடேட் ரீஜியன்ஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரீஜியனை பிக்கர் CNNக்கு கொடுக்கும். மாடல் வந்து இது ஃபேஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணும். பவுண்டிங் பாக்ஸஸை ரிஃபைன் பண்ணும். அதாவது அதோட அக்யூரஸியை இன்னும் பெட்டராக ஆக்கும். ஸோ பீனட் ரஃப் அவுட்புட்டை க்ளீன் பண்ணுறது தான் ஆர்நெட்டோட ரோல். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர அந்த அவுட்புட்டை க்ளீன் பண்ணுறது தான் இந்த செகண்ட் ஸ்டேஜோட ரோல். தேர்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓநெட் அவுட்புட் நெட்வொர்க். ஆர்நெட் பாஸ் பண்ணின ரிஃபைன்டு ரீஜியன்ஸை எடுத்துக்கிட்டு டீப் CNN யூஸ் பண்ணி ஃபைனல் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும். ஹைலி அக்யூரேட் பவுண்டிங் பாக்ஸஸை ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபேஷியல் லேண்ட்மார்க்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஐ, ரைட் ஐ, நோஸ், மவுத் கார்னர்ஸ் இதெல்லாம். ஸோ ஓனட்ன்றது ஃபைனல் டெசிஷன் மேக்கர். MTCNN மாடலோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்யூரசி நல்லாயிருக்கும். ஃபேஸ் லேண்ட்மார்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஸ்லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். ஹெவியா இருக்கும். அதாவது லார்ஜ் ஸ்கேல் CCTV கேமராக்கு இது ரொம்ப ஹெவியா இருக்கும். பட் ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ஸில் இது வந்து ஒரு காமன் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, யோலோ. யூ ஒன்லி லுக் ஒன்ஸ். யோலோ ஃபுல் இமேஜை சிங்கிள் டைமில் டீப் லேர்னிங் மாடலுக்கு பாஸ் பண்ணும். ஸோ இமேஜை ஸ்மால் கிரிட் செல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஒவ்வொரு கிரிட் செல்லும் டிசைட் பண்ணும் ஆப்ஜெக்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அதோட பவுண்டிங் பாக்ஸ் குவாடினேட்ஸ், அதாவது எக்ஸு ஒய் வித்து ஹைட்டு, இதை தான் பவுண்டிங் பாக்ஸ் குவாடினேட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், அதாவது ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபார்வர்ட் பாஸில் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது யூ ஒன்லி லுக் ஒன்ஸ் யோலோ அப்படின்னு சொல்கிறோம். இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரியல் டைம் டிடெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CCTV லைவ் கேமராவுக்கு இது யூஸ் ஆகும். பட் லேண்ட்மார்க்ஸ் வந்து இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் டேட்டா செட்டுக்கு ட்ரைனிங் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம யோலோ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, ரெட்டினா ஃபேஸ் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டீப் லேர்னிங் ஃபேஸ் டிடெக்டர். ஓகேங்களா? ஸோ இது இண்டஸ்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணுற ஒரு மாடல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் டிடெக்டர். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபீச்சர் பிரமிட் நெட்வொர்க், அதாவது FPN யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபேஸ், லேண்ட்மார்க்ஸ்,
அதுக்கப்புறம் ஈவன் ஸ்மால் ஆர் மாஸ்க்டு ஃபேஸஸ் இதையும் இது வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்கேல் ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸை சேம் டைமில் டிடெக்ட் பண்ணும். தென் ஹை ப்ரிசிஷன் பவுண்டிங் பாக்ஸஸை அவுட்புட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட்டாக இருக்கும். லோ லைட் மாஸ்க் ஆங்கிள்ஸ் ஸோ இதில் நல்லா ஒர்க் ஆகும். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் இந்த மாடல் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். இதுக்கு நிறைய ஜிபியு தேவைப்படும். இது வந்து ஏர்போர்ட்ஸ் அண்ட் சர்வீலியன்ஸ் சிஸ்டம்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ குயிக் கம்பேரிசன் பார்க்கலாம். ஹார் கேஸ்கேட் மாடல் வந்து ஓல்டு அண்ட் ரூல் பேஸ்டு. எம்டிசிஎன்என் மாடல் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், லேண்ட்மார்க் பேஸ்டு. யோலோ மாடல் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரியல் டைமுக்கு இது ஒர்க் ஆகும். ரெட்டினா ஃபேஸ் மாடல் வந்து பெஸ்ட் அக்யூரசி அண்ட் இண்டஸ்ட்ரி கிரேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரிகக்னிஷன் பைப்லைனில் ஸ்டெப் 3 ஃபேஸ் அலைன்மெண்ட். ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா சில ப்ராப்ளம் வரும். சம்படி லெஃப்ட் சைடு வந்து திரும்பாமல் இருக்கலாம். ஹெட் வந்து கொஞ்சம் ஆங்கிளாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அலைன்மெண்ட் ஸ்டெப்பில் ஐஸ் வந்து ஸ்ட்ரைட் பண்ணும், ஃபேஸ் ரொட்டேட் பண்ணும், சேம் ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஸோ இதனால் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, டீலிப் ஃபேஷியல் லேண்ட்மார்க்ஸ், எம்டிசிஎன்என் லேண்ட்மார்க்ஸ், ஓப்பன் சிவி ஆஃப்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரிகக்னிஷன் இல்லைனா ஃபேஸ் எம்படிங்னு சொல்லுவோம். ஸோ அதோட மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஓகேங்களா? அலைன்டு ஃபேஸ் வந்து டீப் சிஎன்என் மாடலுக்கு போகும். ஸோ என்னென்ன மாடல்ஸ்னு பார்க்கலாம். ஃபேஸ் நெட், ஆர்க் ஃபேஸ், விஜிஜி ஃபேஸ் அண்ட் டீப் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் என்ன பண்ணும்னா, ஃபேஸை ஒரு 128 ஆர் 512 டைமென்ஷனல் வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் எம்படிங். ஸோ இனிமேல் இமேஜ் கிடையாது, நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபேஸ்நெட் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிஎன்என் பேஸ்டு டீப் லேர்னிங் மாடல். இது ஃபேஸ் இமேஜை 128 டைமென்ஷனல் எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணும். எம்படிங் அப்படின்றது ஒரு யூனிக் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கீ கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரிப்ளெட் கிளாஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ட்ரிப்ளெட் கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபேஸ்நெட் வந்து ட்ரைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ரிப்ளெட் அப்படின்றது இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஆங்கர், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஆங்கர்ன்றது ஒரிஜினல் ஃபேஸ், பாசிட்டிவ்ன்றது சேம் பர்சனோட ஃபேஸ், நெகட்டிவ்ன்றது டிஃப்ரெண்ட் பர்சனோட ஃபேஸ். ட்ரிப்ளெட் கிளாஸ் ஃபங்க்ஷனோட கோல் என்னென்னா, எம்படிங்ஸ் க்ளோஸராக இருந்துச்சுன்னா அதை சேம் பர்சன் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணும். எம்படிங்ஸ் வந்து ஃபார் அப்பார்ட்டாக இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரெண்ட் பர்சன் ஃபேஸஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த மாடல் வந்து ஃபேஸ்நெட்ன்றது ஒரு சிஎன்என் பேஸ்டு ஃபேஸ் ரெகக்னிஷன் மாடல். இது 128 டைமென்ஷனல் எம்படிங்கை ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ட்ரிப்ளெட் கிளாஸ் யூஸ் பண்ணி சேம் பர்சனோட ஃபேஸஸை க்ளோஸராக கொண்டு வரும், டிஃப்ரெண்ட் பர்சனோட ஃபேஸஸை தூரமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேஸ்நெட் மாடல். இது வந்து ரொம்ப பாப்புலர் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜிஜி ஃபேஸ் அண்ட் விஜிஜி ஃபேஸ் 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஜிஜி ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணுது. இதில் டீப் சிஎன்என் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்பெஷலாக ஃபேஸ் ரெகக்னிஷன் டாஸ்க்குக்காக டிசைன் பண்ணுது. விஜிஜி ஃபேஸ் அப்படின்றது விஜிஜி ஃபேஸ் டேட்டா செட்டில் ட்ரைன் ஆனது. இது ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணும், லைக் ஃபேஸோட ஷேப், ஐஸ், நோஸ், மவுத் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் ஃபேஸ் எம்படிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் கம்பேரிசனுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விஜிஜி ஃபேஸ் 2 இம்ப்ரூவ்டு வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இது லார்ஜர் அண்ட் மோர் டைவர்ஸ் டேட்டா செட்டில் ட்ரைன் ஆகும். இதில் வந்து போஸ் வேரியேஷன், ஏஜ் சேஞ்சஸ் அண்ட் லைட்டிங் டிஃப்ரென்சஸை ஹேண்டில் பண்ணலாம். விஜிஜி ஃபேஸை விட இது பெட்டராக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் இமேஜ் வந்து மாடலுக்கு கொடுப்போம், டீப் சிஎன்என் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், ஃபீச்சர்ஸை எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணும், எம்படிங்ஸ் கம்பேர் பண்ணி ஃபேஸை ரிகக்னைஸ் பண்ணும். இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அக்யூரசி நல்லாயிருக்கும். பட் மாடல் வந்து ஹெவியாக இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டேஷன் நிறைய தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஃபேஸ். ஆர்க் ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் இமேஜ் மாடலுக்கு கொடுப்போம், டீப் சிஎன்என் மோஸ்ட்லி ரெஸ்னட் பேக்போன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டீப் சிஎன்என் வந்து ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் எம்படிங்ஸ் ஜென்ரேட் பண்ணும். யூஷுவலி 512 டைமென்ஷனல் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் மெயின் பார்த்திங்கன்னா, ஆங்குலர் மார்ஜின் லாஸ் அப்ளை பண்ணுவோம்,
ட்ரைனிங் அப்போது. ஸோ இந்த ஆங்குலர் மார்ஜின் லாஸ் தான் இதில் கீ கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஃபேஸஸ் வந்து ஆங்கிள் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா சேம் பர்சனோட ஃபேஸ், ஆங்கிள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் பர்சனோட ஃபேஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஆங்குலர் மார்ஜின் ஆட் பண்ணுறதுனால கிளாஸஸ் வந்து கிளியராக செப்பரேட் ஆகும். இதனால் அக்யூரசி ஹையாக இருக்கும். பேங்க்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் சிஸ்டமில் ஆர்க் ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டீப் ஃபேஸ். டீப் ஃபேஸ் வந்து ஃபேஸ்புக் தான் டெவலப் பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு டீப் ஃபேஸ் ரெகக்னிஷன் மாடல். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ் இமேஜ் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து 3D அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அலைன்டு ஃபேஸ் வந்து டீப் சிஎன்எனுக்கு போகும். மாடல் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணும். ஸோ இதோட மெயின் கீ ஐடியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபேஸ் அலைன்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ரெகக்னேஷனுக்கு முன்னாடி ஃபேஸ் அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் பார்ட்டு. அலைன்மெண்ட்டோட அக்யூரசி வந்து இதனால் இம்ப்ரூவ் ஆகும். சிஎன்என் வந்து ஃபேஸ் ஃபீச்சர்ஸை எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேட்சிங். இப்போது டேட்டா பேஸில் ஆல்ரெடி எம்ப்ளாயீஸோட ஃபேஸ் எம்பெடிங்ஸ் சேவ் பண்ணியிருப்போம். இதை நியூ எம்ப்ளாயி எம்பெடிங்கோட நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அண்ட் கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா சேம் பர்சன் மீனிங், டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதோட த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 0.6 இருந்ததுன்னா மேட்ச்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் 0.6 இருந்துச்சுன்னா நோ மேட்ச் அப்படின்னு சொல்லி மீனிங். இதுக்கு என்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம்னா நம்பை யூஸ் பண்ணுவோம், இது வெக்டார் கம்பேரிசனுக்காக. சைப்பை யூஸ் பண்ணுவோம், இது வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்காக. சைக்கிட் லேர்ன் வந்து சிமிலாரிட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டூல்ஸ், இல்லைனா ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப் 6. இப்போது எம்பெடிங் வந்து மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா எம்ப்ளாயி நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணும், டைம் லாக் வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா அன்னோன் பர்சன்னு அது நோட் பண்ணும், செக்யூரிட்டி அலர்ட் இல்லைனா இக்னோர் பண்ணிடும். ஸோ அட்டண்டன்ஸ் வந்து நம்ம எதையுமே டச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான் வந்து இந்த டீப் லேர்னிங் ஃபேஸ் ரெகக்னிஷன் கான்செப்ட். ஸோ இமேஜ் வந்து நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணும்போது இமேஜாக ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஃபேஸ் எம்பெடிங்ஸாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா MySQL இல்லைனா PostgreSQL யூஸ் பண்ணுவோம் ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு. MongoDB வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். FAISS இது வந்து ஃபேஸ்புக் ஏஐ, இது லார்ஜ் ஸ்கேல் ஃபேஸ் சர்ச்சுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேஸஸை ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரியல் வேர்ல்டில் மொபைல் ஃபோன் அன்லாக், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இமிக்ரேஷன், போலீஸ் கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன், பேங்க் கேஒய்சி, ஸ்மார்ட் டோர் லாக்ஸ், ரீட்டைல் கஸ்டமர் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம் ப்ராக்டரிங், இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷனோட லிமிட்டேஷன் அண்ட் எத்திக்ஸ். எல்லா டெக்னாலஜியும் பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷனில் சில இஷ்யூஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். லோ லைட் அண்ட் கேமரா குவாலிட்டி அண்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ப்ரைவசி கன்சர்ன்ஸ் அண்ட் பயாஸ் இன் ட்ரைனிங் டேட்டா. ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிள் யூசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் ஓவரால் சம்மரி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்றது ஒரு டீப் லேர்னிங் பேஸ்டு டெக்னாலஜி. ஹியூமன் ஃபேஸை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. இது இமேஜில் இருந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அதை நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ் அதாவது எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இந்த எம்பெடிங்ஸை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணின டேட்டாவோட கம்பேர் பண்ணி மேட்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இதுக்கு ஃபேஸ்நெட், ஆர்க் ஃபேஸ் மாதிரி டீப் லேர்னிங் மாடல்ஸ் யூனிக் ஃபேஷியல் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். செக்யூரிட்டி, மொபைல் அன்லாக், சர்வியலன்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் சிஸ்டம், இங்கெல்லாம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் லேர்ன் வித் மகாலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.